Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்ம எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய உங்களோட பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய ஹோம் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி துணிக்கு போடுற சோப் வச்சிருப்போம். இந்த சோப்பை நம்ம டைரக்டா கையில பிடிச்சி போடுறதுனால ஒரு சிலவங்களுக்கு பார்த்தோன்னா கையில தோல் உரியும், கையெல்லாம் ட்ரை ஆயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களோட பழைய சாக்ஸ் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே சோப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாக்ஸோட கார்னரை இப்படி நல்லா மடக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி துணி துவைக்கிற சோப்பை சாக்ஸ்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது சோப் உங்கள் கையில் டைரெக்டாக டச் ஆகாது. அதுவும் இல்லாமல் சோப் கரையிறதும் குறையும். ரொம்ப நாளைக்கு இந்த சோப் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம டம்ளர்லாம் கழுவி முடித்ததுக்கப்புறமா சம்டைம்ஸ் ஈரத்தோடு இப்படி கமுத்து வச்சோன்னா என்ன ஆகும்னா 2 டம்ளர் ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. நம்மளால் அது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் வீட்டில் இருக்க குக்கிங் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை அந்த 2 டம்ளருக்கும் இடையில இருக்க கேப்பில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெய் அந்த இன்னொரு டம்ளரோட ஸ்பேஸ்க்குள்ளே போகும். அதுக்காக தான் நீங்கள் அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டம்ளரை ட்விஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக அது ரொட்டேட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் பேக் சைடு இழுத்தீங்கன்னா போதும், ஈஸியாகவே டம்ளரை 2 டம்ளரையும் செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸ் சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா அது எடுக்கும்போது சிந்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம மசாலா எடுக்கும்போது ஒரு சில டைம் அதிகமாக எடுத்துருவோம், இல்லைனா கம்மியாக கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை சரி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி செலோ டேப்பை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மசாலா டப்பாவோட டாப் போர்ஷனில் இந்த மாதிரி டைட்டாக ஒட்டி விட்டுருங்க. இனிமேல் நீங்கள் மசாலா ஐட்டம் எடுக்கும்போது ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா மீதி இருக்கிறத இந்த மாதிரி செலோ டேப்பில் வச்சு நீங்கள் லெவல் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் சிந்துறதுக்கு சான்ஸே இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெசிபிலையும் கரெக்டான அளவு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலவங்க இந்த மசாலா டப்பாவில் ரப்பர் பேண்ட் போடுவாங்க. பட் ரப்பர் பேண்ட் போட்டால் இந்த மாதிரி நம்ம மூடி போடும்போது ரப்பர் பேண்ட் கலண்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா மிஸ்பிளேஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் செலோ டேப் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மூடி போட்டாலும் கூட அந்த செலோ டேப்புக்கு எந்த டிஸ்டர்பும் ஆகாது. இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்போவாது எண்ணெய் சிந்திருச்சுன்னா அதை எத்தனை வாட்டி தொடச்சாலும் கூட அந்த எண்ணெய் பிசுக்கு போகவே போகாது. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் கொட்டின இடத்துக்கு மேலே மாவை நல்லா தூவி விட்டுருங்க. எந்த மாவுனாலும் ஓகே. ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுருங்க. அந்த மாவு நல்லா எண்ணெயை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூவை வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்து பாருங்கள். அந்த இடத்துல எண்ணெய் கொட்டினதுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு ரொம்பவே க்ளீனாக இருக்கும். மாவு எல்லா எண்ணெயும் அப்சர்வ் பண்ணிட்டதுனால உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கும் இருக்காது. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி டாங் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ரொம்பவே சிம்பிளாக 2 ஸ்பூனையும் ரப்பர் பேண்டையும் வச்சு எப்படி டாங் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 2 சேம் சைஸ் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் இந்த மாதிரி பேக் டு பேக் வச்சுட்டு அதோட ஹெட் போர்ஷனில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. ரப்பர் பேண்டை ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அதனால கொஞ்சம் மீடியமாகவே போடுங்க. ரொம்பவே சிம்பிளான டாங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பூனோட ஹெட் போர்ஷனை ப்ரெஸ் பண்ணி ஏதாவது எடுக்கிறது இல்லை திருப்புறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்டை மீடியமாக போட்டிருக்கிறதுனால அதை ப்ரெஸ் பண்ணும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. நீங்கள் ரொம்ப டைட்டாக போட்டுட்டிங்கன்னா நம்மளால் இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியாது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து பட்டர் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப கல்லாக இருக்கும். ஸோ நைஃப் வச்சு நம்மளால் கட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற பட்டரை கட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு கத்தியை ஒரு 1 to 2 minutes வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க.
ஹீட் பண்ணதுக்கப்புறமா கத்தி சூடாக இருக்கும்போதே உங்கள் பட்டரில் இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ பட்டர் தேவையோ அந்த அளவுக்கு போர்ஷனை கட் பண்ணிவிட்டு மீதியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் பாத்திரம் கழுவுறதுக்கு ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம். அந்த ஸ்க்ரப்பரில் நம்ம டிஷ்வாஷ் லிக்விடை தொட்டு யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம அதிகமாக தொட்டுருவோம். அந்த மாதிரி டிஷ்வாஷ் ஜெல்லை வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு தேவையான அளவு மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். ஒரு காலியான வாட்டர் பாட்டிலோட டாப் போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பரையும் எடுத்துக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு ஒரு க்ளூ கன் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. நான் ஸ்க்ரப்பர் இருக்கிற சைடில் தான் வாட்டர் பாட்டிலை வச்சு ஒட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரப்பிங் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் பாட்டிலை ஸ்பாஞ்ச் இருக்க சைடு ஒட்டிக்கலாம். இப்போ பாட்டிலோட மூடியை திறந்து அதுக்குள்ளே டிஷ்வாஷிங் பவுடர் இல்லைனா டிஷ்வாஷிங் லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் பாத்திரம் விளக்கும் போது அந்த ஸ்பாஞ்சை நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு லிக்விட் மட்டும்தான் வரும். இதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் டிஷ்வாஷ் லிக்விட் வேஸ்ட் ஆகாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக பாத்திரத்தை தொட்டு விளக்க வேண்டாம். அந்த ஹோல்டரை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் ஈஸியாக விளக்கிடலாம். 1 மந்த்துக்கு அப்புறமா இந்த வாட்டர் பாட்டிலும் ஸ்க்ரப்பரும் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் புது ஸ்க்ரப்பரில் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 8th டிப்ஸ் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற சிசரோட ஷார்ப்னஸ் கம்மியாகி இந்த மாதிரி எதையும் கட் பண்ணலன்னா அதை திரும்பவும் எந்த செலவும் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக ஷார்ப் பண்ணிடலாம். அதுக்கு நமக்கு தேவை வெறும் கிளாஸ் டம்ளர் மட்டும்தான். ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் டம்ளரோட டாப் போர்ஷனில் இந்த மாதிரி உங்கள் சிசரை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணாவே போதும். உங்களோட சிசர் நல்லா ஷார்ப்பாக மாறிடும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களோட டம்ளரில் கீறல் விழுந்துரும் அந்த மாதிரிலாம் நினைக்க வேணாம். அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. பட் உங்களோட சிசர் மட்டும் நல்லாவே ஷார்ப்பாக மாறிடும். இப்போ பாருங்கள் அந்த சிசர் எப்படி கட் பண்ணுதுன்னு. நம்ம லைட்டாக வச்சு நான் ப்ரெஸ் பண்ண உடனே நல்லா கட் ஆகுது. இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கடலைக்கு தோல் உரிக்கிற வேலைன்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்கும். இந்த டிப்ஸில் எப்படி ரொம்ப சிம்பிளாக தோல் உரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஒரு திக்கான கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கடலையெல்லாம் போட்டு மூடிடுங்க. இப்போது இந்த பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ ஃபோர்ஸாக முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லாவே ஷேக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கடலையோட தோல் உரிகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த கடலை தோல் உறிஞ்சு தான் இருக்கும். மீதி 1-2 மட்டும் உரியாமல் இருக்கும். அதை நீங்கள் கையில் உரிச்சிடலாம். நம்மளோட கடலையை பாருங்கள். இப்போது இதில் 3/4 கடலைக்கு தோல் நல்லாவே உறிஞ்சிருச்சு. 1-2 மட்டும்தான் உரியாமல் இருக்குது. இப்போ 10th டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபோனோட சார்ஜிங் கேபிள் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த இடத்துல மட்டும் பிரேக் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம புதுசாக சார்ஜிங் கேபிள் வாங்கின உடனே பின்னுக்கு கீழே இருக்க கேபிளில் ஒரு செலோ டேப் வச்சு நல்லா திக்காக சுற்றி விட்டுட்டோன்னா அந்த இடம் பெண்ட் ஆகாது. ஸோ சீக்கிரமே பிரேக்கும் ஆகாது. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட சார்ஜிங் கேபிளை ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.